நான் சொல்றேன் இந்த ஒரு பொருளை பிரியாணி சேர்த்தீங்கன்னா பிரியாணி சும்மா அட்டகாசமா இருக்கும். சொல்ற அளவையும் நோட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ்ல வெங்காயம் ஒரு 5 எடுத்திருக்கேன். குட்டி குட்டியா தக்காளி ஒரு 8 எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துட்டு அரிசியும் ஊற வச்சு 50 ml எண்ணெய் போட்டிருக்கேன். அதுல வெங்காயம் போட்டுட்டு கரம் மசாலா போட்டுக்கணும். ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்திருக்கேன். நான் ஒரு 2 அன்னாச்சி பூவும் சேர்த்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பாத்தீங்கன்னா 150 கிராம் சேர்த்திருக்கேன். 100 இஞ்சி, 50 பூண்டு. மிளகாத்தூள் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி, இந்த வெங்காயம் தக்காளி பாத்தீங்கன்னா 400 கிராம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் இது போட்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 200 ml தயிர், ஒரே ஒரு லெமன் போட்டு அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்னன்னா ஒரு கப் பால் இது சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 1க்கு 1.5ங்கிற ரேஷியோல தண்ணி ஊத்திக்கோங்க. இது வந்து நம்ம மட்டன் வேக வச்சு அந்த சூப்பு தண்ணியும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசியை போட்டுட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 15 நிமிஷம் தம்முக்கு விடுங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் வந்து நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன் கலருக்கு. இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்குனீங்கன்னா பிரியாணி